ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமோசா ஸ்வீட் சட்னி. சமோசாவுக்கு மட்டும் இல்லை, பானிபூரி மாதிரியான சாட் ஐட்டம் செய்கிறதுக்கும் இந்த சட்னி நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை மட்டும் வச்சு ரொம்ப சீக்கிரமாக இந்த சட்னியை நம்ம செஞ்சிடலாம். சூப்பரான இந்த சமோசா சட்னி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு 100 கிராம் புளியை விதையெல்லாம் எடுத்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புளி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த புளியை தண்ணியோட அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளியை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்ல பேஸ்ட் மாதிரி மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதில் இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு மேலே நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா எல்லாமே நல்லா இறங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா கடைசியில் இந்த அளவுக்கு நமக்கு நார் தோல்லாம் இருக்கும். இதை நம்ம தனியாக எடுத்து தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை இன்னும் கூட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நாம் வடிகட்டி எடுத்து வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த தண்ணி 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 1 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெல்லமும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி திரும்பவும் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நாம் வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், பிளாக் சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு திரும்பவும் நல்லா கொதிக்க வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா சேர்ந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இது இன்னும் நல்லா கொதித்து பார்க்குறதுக்கு தேன் மாதிரி நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. நாம் எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. அவ்வளவுதான், பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு நல்ல தேன் மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 4 மாதம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது. தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.